மணி 3 ஆயிடுச்சு. இந்த பயபுல இன்னும் வரல. எப்போ ஆரம்பிச்சு எப்போ போய் சேர்றது? மக்களே வாங்க கிளம்புவோம். இன்னைக்கு புதுசா ஒரு ஆடு சிக்கிருக்கு. அந்த ஆட்டோட தான் இன்னைக்கு பயணம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் பயணம் இனிதே தொடங்கியது மக்களே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப்பிங் போட போகிறோன்னு தெரில. அடுத்து விராலிமலை தாண்டி ஸ்டாப்பிங் போடலாமா என்னன்றதை பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு வந்துடுச்சு. இல்லை பெட்ரோலை போட்டு போகலாமா? ஸோ விராலிமலை கிட்ட கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்திலேருந்து கிளம்பி புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே வந்து விராலிமலையை கிராஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம மதுரை மாவட்டத்துக்கு போகிறோம். அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. இந்த விராலிமலை வேலைக்கும் சும்மா ரசிச்சுட்டே வாங்க. அப்படியே ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் குருமா. இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எங்கே இருக்கோன்னா விராலிமலை தாண்டி பைபாஸில் இருக்கோம். ஸோ மதுரைக்கு போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மக்களே, மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. இந்த பின்னாடி தெரிகிறது தான் யானைமலை. டிராஃபிக்லாம் அவ்வளோவா இல்லை மதுரைக்குள்ளே, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அந்த வண்டிக்காரங்க தான் குறுக்க முறுக்க போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் படக்கு படக்குன்னு ஆகுது. திருப்பரங்குன்றம் ஆர்ச்சுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸ்ட்ரைட்டாக வேல் தெரியுது பாருங்க. அதான் திருப்பரங்குன்றம் கோபுரம், ராஜகோபுரம். ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பைக்கை ஒரு இடத்துல சேஃப்டியாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் வாங்க. 3-3:15 போல் பிளான் பண்ணி மணி 6:15 திருப்பரங்குன்றம் ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன்.
போயிட்டு வந்து வாங்க வேண்டிய பொங்கலை நாங்கள் உள்ளே போகிறது முன்னாடியே வாங்கியாச்சு. நீங்கள் யாராவது திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. அதாவது சிவன் வந்து வராகி, அதாவது பன்றியாக மாறி பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்த இடமா ஒரு சிலை தத்துருவமாக வச்சுருக்காங்க. அதை போகிறப்போ கண்டிப்பாக பார்த்துருவாங்க. போல இன்னைக்கு மதுரைக்கு வந்துட்டு பருத்தி பால் இல்லைன்னா அப்படியே ஒரு டம்ளர் பருத்தி பாலை குடிச்சிட்டு போவோம் வாங்க. வெயில் தூரத்துல இருக்கு. திருப்பரங்குன்றம் மதுரை பயணம் இனிதே முடிவு பெற்றது. என்ன ஒரே ஒரு கவலை, நைட்டு இங்கே சாப்பிட முடியல. ஸோ விடைபெறுறோம் மக்களே. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு புது விலாகில் சந்திப்போம். பாய். மதுரை ட்ரிப் முடிந்த நிலையில் நெக்ஸ்ட் நம்ம போக போகிறது சென்னை. அமுக டுமுக அமால் டுமால்